ஆ நம்ம தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான சம்பவத்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஒரு வேளை 200 ரூபீஸாக இருந்தீங்கன்னா அப்படியே திரும்பி போயிடுங்க. இல்லை ஆமை குஞ்சுகளாக இருந்தாலும் அப்படியே திரும்பி போயிடுங்க. கண்டிப்பாக இதை பற்றி கேட்டிங்க அப்புடின்னா உங்களுக்கு செம்ம காண்டாயிரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புடின்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் இலங்கையோட எம்பி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். இலங்கையில் தமிழ் ஈன மக்களுக்காக குரல் கொடுத்து தமிழீழ மக்களுக்காக வாழும் ஒரு மனிதன், மதிப்புக்குரிய அண்ணன் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வராக விஜய் அண்ணா பதவி ஏற்பதை பார்த்துவிட்டு என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்ன மாதிரியே, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம தமிழ்நாட்டோட முதல்வராக விஜய் அவர்களும் பதவியேற்றார். இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சொன்னதோட மட்டும் இல்லாமல் நேரடியாக கிளம்பி நம்ம தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகத்துக்கு முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து பேசுவதற்காகவும் அமைச்சர் ராஜ்மோகனையும் சந்தித்து பேசிட்டு அவர் தலைமைச் செயலகம் வாசல்லே நின்று பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. தமிழக மக்கள் அனைவரும் ஒரு மாற்றத்தை நோக்கி ஓட்டு போட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இதை நான் மதிக்கிறேன். இது சரியான முடிவு. எங்கள் தமிழீழ மக்கள் அழிவதை திமுக அரசும் அதிமுக அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழக முதல்வராக அண்ணன் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அண்ணன் தமிழீழத்தை பத்தி பேசணும். உடனே பேசணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இப்பதான் நீங்க ஆட்சியில உட்காந்துருக்கீங்க. நீங்க செய்ய வேண்டிய பணிகள் எல்லாத்தையும் செய்து கொண்டு கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள்ல இதை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பூரிப்பான விஷயம். இதை பத்தி இவர் பேசுனதை பார்க்கும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலங்கையில இருந்து ஒரு எம்பியா இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தூரம் பேசுறாரு அப்படின்னா, நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு எந்த அளவுக்கு உண்மையான தமிழனா இருந்திருக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். ஒரு உண்மையான தமிழனுக்கு மட்டும்தான் உண்மையான தமிழன் மேல பாசமும் அக்கறையும் வரும். சிலர் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க, இவரெல்லாம் தமிழரா, சேட்டை ஒரு சேட்டை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குமே, வால் ஒண்ணு முளைச்ச ஒண்ணு சேட்டை, அது என்ன சொல்லிச்சு சிரிச்சுக்கிட்டு. யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டுல தமிழ் தலைமைச் செயலகத்துல ஜோசப் விஜய் எனும் நான், ஆதவ அர்ச்சுனா எனும் நான், உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபரு தெலுங்குல ஓட்டு கேட்ட போன வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. உங்களை பத்திலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கேன். ஏன்னா நீங்க இத்தனை வருஷமும் ஒரு தலைவனோட பேரை சொல்லி ஒரு இனத்தோட பேரை சொல்லி வசூல் பண்ணீங்க. அங்கிருந்து பாதிக்கப்பட்டு வந்த தமிழீழ மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சிருப்பீங்களா? நீங்க வசூல் பண்ண காசுல 10 பேத்துக்கு அரிசியாச்சும் வாங்கி தந்திருப்பீங்களா? அரிசி மூட்டையாச்சும் வாங்கி தந்திருப்பீங்களா? பருப்பு வாங்கி தந்திருப்பீங்களா? சர்க்கரையாச்சும் கொடுத்துருப்பீங்களா? தீபாவளிக்கு துணிமணியாச்சும் கொடுத்துருப்பீங்களா? ஒரு 10 பேத்துக்கு பாதிக்கப்பட்டு வந்த மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வருஷமா எதுவும் பண்ணலையா? கரெக்டா இந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் டிஜிட்டல் ஸ்கிரீனு, இப்படி இருக்க தமிழ்நாட்டை நான் ஜெயிச்சேன் அப்படின்னா இப்படி மாத்திருவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருந்தார்ப்பா தமிழ்நாட்டோட முதல்வரா, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். போற இடம் பூரா விளம்பரம் தான். ஐயா நீங்க வந்தாதான் ஏன் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், மறுபடியும் நீங்களே வரணும், பொன்னாட்சி தரணும், நல்லாட்சி தரணும், உங்களோட ஆட்சியில பொற்காலமா இருந்துச்சு, மக்களுக்கு நீங்க தந்த விடியல் மாதிரி எந்த வருஷமும் விடிஞ்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரம். அப்பப்பப்பப்பப்பா, தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து தலை சுத்தி கீழே விழுந்துதான்ப்பா ஓட்டு விழுந்துச்சு. கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது. ஒரு நடிகர் தாஜ்மஹால்னு ஒருத்தர் சொல்லி சுத்திட்டு இருந்தார். திருவிழா முடிஞ்சோன்னு இந்த தாஜ்மஹால் காணாம போயிடும், அட்டை அப்படி தட்டினா விழுந்துரும் அப்படின்ட்டு. ₹1 காசு கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா தமிழ்நாட்டுல உங்களால? உங்க கட்சிக்காரனை தவிர, உங்ககிட்ட போட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கும் அலையறவனை தவிர, நீங்க கொடுக்குற பட்டு வேஷ்டியும் கரை வெட்டியும் கட்டிக்கிட்டு வாழ்க ஒளிகன்னு கோஷம் போறோம். ஒளிகன்னு சொல்லி கோஷம் போட சொன்னா ஒளிகன்னு போட சொல்லுவானுங்க, வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட்டா வாழ்கன்னு சொல்லி கோஷம் போடுவாங்க. ஏன் அவன் கோஷம் போறான்னு அவனுக்கும் தெரியாது, அவனை கூட்டிட்டு வந்தவனுக்கும் தெரியாது. இதுதான் உங்க கட்சிக்காரனோட நிலைமை. நீங்க வச்சிருக்கிற உங்களுக்கு போஸ்டர் ஒட்டுற
அவன் குடும்பத்துல எவனும் நல்லா இருக்க மாட்டான். ஆனா அந்த போஸ்டர் ஒட்டுறவனுக்கு கையை காட்டிட்டு உங்க குடும்பத்தோட வாரிசு எல்லாம் அமெரிக்கா, ஜப்பான், ஈரான், ஈராக்குன்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு போகும். இதெல்லாம் பார்த்துதான்ப்பா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க காசு கொடுத்து, தங்கம் கொடுத்து, வெள்ளி கொடுத்து, கொலுசு கொடுத்து, அண்டா கொடுத்து, குண்டா கொடுத்து, இன்னும் என்னென்னமோ கொடுத்து ஒருத்தர் அதையெல்லாம் தாண்டி மீறி போய் ஹிட்டாச்சி இயந்திரம்லாம் வாங்கி தரேன், அதை வச்சு நீங்க வீடு கட்ட உபயோகப்படுத்தலாம் அப்படின்லாம் சொன்னாரு. அந்த தொகுதியில தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சாரு. சாரி, தமிழ்நாட்டோட முதல்வர். அப்படியே சொல்லி பழக்கமாயிடுச்சு, அதனால அப்படிதான் வரும். சரி, ஓகே. உண்மையான தமிழனுக்கு மதிப்பளிச்சு உண்மையான தமிழனா இருந்து தமிழ் உணர்வோடு தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வாழ்த்தி சென்ற அண்ணன் ராமநாதன் அர்ச்சுனன் அவர்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. வேற யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, அண்ணன் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, அவரை பாராட்டி ஒரு வீடியோ போடலன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்குமா? தமிழனா இருந்துக்கிட்டு தமிழ் மரபா, தமிழோட மாண்பா அது? வந்த தமிழனை வாழ்த்துறதும் வந்த தமிழனை வரவேற்கிறதும் தானே ஒரு தமிழனோட பண்பு. அந்த வகையில நானும் தமிழன் தானே. அண்ணனோட தமிழ் உணர்வு வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உண்மையான தமிழை எவனும் உங்களுக்கு இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்க மக்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக, அதிமுக இந்த கட்சிக்கு இதுக்கு மேல இன்னும் நீங்க 20 தொகுதி 30 தொகுதி மட்டும் அழகா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா அதிக பெரும்பான்மையோட தளபதி விஜய் அவர்கள் முதல்வரா உட்கார்ந்து எவனோட குறுக்கீடும் இல்லாம எவனோட தலையீடும் இல்லாம அழகா சூப்பரா மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத அடிச்சு நவுத்தி பயங்கரமா செஞ்சிருப்பாரு. சரி விடுங்க, 5 வருஷம் நல்லபடியா ஆட்சியை முடிக்கட்டும். அடுத்த தேர்தலில் அதிக பெரும்பான்மையோடு தமிழக முதல்வரா நம்ம தளபதி அவர்கள் உட்காரணும். மேலும் அவரோட சிறப்பான ஆட்சி தொடரணும். 30 வருஷம் 40 வருஷம் பண்ண முடியாத 3 நாள் 4 நாள்ல செஞ்சு காட்டியிருக்காரு. தமிழக மக்கள் இதை நல்லா உணர்ந்து பார்க்கணும். சில பேர் வந்து பேசுவாங்க, சோசியல் மீடியாலாம் பார்த்துருக்கீங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே என்ன மாதிரி விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி பேச விடுவீங்க, சோசியல் மீடியாக்குள்ள பூந்து மக்களோட மனசையும் இளைஞர்களோட மனசையும் கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ், சோசியல் மீடியாக்குள்ள ஃபேக் ஐடியா போட்டு நீங்க என்ன கமெண்ட் என்ன வீடியோ வேணா போட்டுக்கோங்க. உங்களால விளம்பரம் தானே பண்ண முடியும். விளம்பர ஆட்சியை தவிர நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன ஆட்சி தந்துட்டீங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஒரு பாட்டு மொத்தமா முடிச்சிட்டீங்க.